வணக்கம் மக்களே, நான் அம்ருதா சத்யவர்ஷா. இந்திய அரசியலமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மக்களின் இயக்கம். மக்களுக்காகவே உருவாக்கப்பட்டு, மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு, மக்களுக்காகவே வாழ்ந்து சென்றவர்கள் நம்முடைய தலைவர்கள். இன்றைக்கு முன்மாதிரியாக கொடுக்கின்ற கரங்களாக வாழ்ந்து சென்றவர்கள். அனைத்து மக்களுடைய கோரிக்கையாக ஒவ்வொரு அரசு பள்ளியில் படிக்கின்ற குழந்தைகளுக்கு சத்துள்ள உணவை முழுமையாக மாற்றி அமைக்கப்பட வேண்டும். அரசு வழியில் இருக்கின்ற விவசாய நிலங்களை கையகப்படுத்தி அதிலிருந்து வரக்கூடிய அனைத்து வகையான உணவுப் பொருட்கள், கால்நடை சார்ந்த அனைத்தையுமே கொண்டு வந்து குழந்தைகளுக்கு ஏற்ப ஒரு நல்ல உணவை வழங்க வேண்டும். ஒரு மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு அந்த சாதாரண நியாய விலை கடைகளில் கிடைக்கின்ற அரிசியை மட்டுமே கொண்டு உணவு சமைக்கப்படுகின்றது ஒவ்வொரு அரசு பள்ளியிலுமே. இதை அனைத்துமே மாற்றி அமைக்கப்பட வேண்டும். குழந்தைகளுக்கு ஏற்ப மதிய உணவு, அந்த சாதம், சாம்பார், ரசம், பொரியல், முட்டை, இறைச்சி போன்ற அனைத்துமே சேர்க்கக்கூடிய ஒரு அங்கீகாரத்தை ஏற்படுத்த வேண்டும். மக்களால் கொடுக்கின்ற அந்த பணத்தை முழுமையாக மக்களுக்காக செலவு செய்ய வேண்டும். ஆனால் மிகுதியாக போன ஆண்டு ஒரு மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டினுடைய அதிகபட்சமான கடனை இவர்களுடைய ஒரு குடும்பத்துக்காக முழுமைப்படுத்தி இன்றைக்கு இவர்களெல்லாம் சட்டமன்றத்தில் அமர்ந்து பெண்களுடைய பாதுகாப்பை பற்றியும் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய கடனை பற்றியும் பேசக்கூடிய ஒரு கால கொடுமை என்பது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குற்றவாளியே சட்டமன்றத்தில் அமர்ந்து குழந்தைகளுடைய, பெண்களுடைய அந்த மானத்தை பற்றி, அதுவும் தொடர்ச்சியாக நடக்கின்ற அந்த கற்பழிப்பு வழக்குகளை பற்றி பேசக்கூடிய அவதூறு ஒரு கால கொடுமை. இவர்களுடைய அந்த 5 ஆண்டினுடைய தொடர்ச்சி இன்னும் மிகப்பெரிய அளவில் ஒரு போதை கலாச்சாரம் மிகுதியான அந்த குடிப்பழக்கத்தின் காரணமாக மட்டுமே இன்றைக்கும் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அந்த வன்கொடுமைகள் இன்றைக்கு தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த அந்த துயரமான அந்த மாணவிக்கு நடந்த அந்த பெண்ணை சீரழித்து அதற்கு காரணமான உதயநிதி இன்றைக்கு சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக நியமனம் செய்யப்பட்டு அதே குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் நடக்கின்ற அந்த கற்பழிப்பு வழக்குகளை பற்றி பேசக்கூடிய ஒரு நிலைமை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இதை அனைத்துமே மக்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கும் அனைத்து